ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோட உரையாட ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் இணைந்திருக்காங்க. வாங்க பேசுவோம். அதுக்கு முன்பாக தொடர்ச்சியாக நம்ம ஒரு வேண்டுகோளை வச்சுக்கிட்டு இருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க அப்படின்னு நீங்களும் அவருடைய கோரிக்கை ஏற்று தொடர்ந்து ஆதரவு கொடுக்குறீங்க. பெரிய நன்றிகள். தொடர்ந்து தமிழ் தடம் சேனலுக்கு இந்த ஆதரவு நீங்கள் கொடுத்துட்டே இருங்க. வணக்கம். வணக்கம். ரொம்ப பரபரப்பாக அரசியல் களமானது போயிட்டு இருக்கு. இந்த பரபரப்புக்கு நடுவில் நிறைய விஷயங்கள் பேசு பொருளாகுது. என்ன அப்படின்னா, இப்பொழுது திமுக கூட்டணிக்குள்ள நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. விசிகாவை முன்வைத்து அவங்க செய்யக்கூடிய விஷயங்கள் நிறைய விமர்சனத்துக்குள்ளாகுது. அப்படியான விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கு. இந்த சூழலில் விசிகாவுடைய கொடியை பிரச்சார காலத்தில் திமுக முக்கியமான ஆட்களே பயன்படுத்த மாட்டாங்க. அவங்களுடைய பேரை திருமாவளவன் அவர்களுடைய பேரையோ அல்லது விசிகாவுடைய பேரையோ சுவர் விளம்பரத்தில் கூட எழுத தயங்குறாங்க பல இடங்கள்ல அப்படின்னா செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. அப்பாவு அவர்கள் கூட விசிகாவுடைய கொடியை பயன்படுத்தாமல் போயிட்டாரு அப்படின்னா நிறைய விமர்சனங்கள். ஸோ எப்படி பார்க்குறீங்க? விசிகாவை திமுக எப்படி டீல் பண்ணுறாங்க? மேலே வேற மாதிரி டீல் பண்ணுறாங்க, கிரவுண்டில் எப்படி டீல் பண்ணுறாங்கன்னு பார்க்குறீங்க? அதான் இப்போ என்னன்னா, மேலே நீங்கள் சொன்னீங்களே வேற மாதிரி டீல் பண்ணுறாங்கன்னு. இப்போ பார்த்தோன்னா விசிகேவை யூஸ் பண்ணி நாங்கள் எல்லாரையும் ரொம்ப சமமாக நடத்துவோம், நாங்கள் ரொம்ப முற்போக்காளர்கள், இந்த விஷயத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு நிறைய நேரங்களில் பார்த்தோன்னா பெயரளவில் விசிகேவை பயன்படுத்திக்கிறது. ஆனால் இப்போ களத்தில் பார்த்தோன்னா சாதி ரீதியான வன்முறைகள் நடக்கும், அப்போ எதுவும் பேசுறது கிடையாது, அதுக்கு எதிராக ஆக்ஷனும் எடுக்கிறது கிடையாது, ரொம்ப சைலண்ட்டாக உட்காந்துக்கிறது. ஆனால் ஒரு அடையாள ரீதியாக நாங்கள் ரொம்ப முற்போக்குன்னு காட்டிக்கிறதுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறது. இப்போ திமுகவுக்கு விசிகேவோட ரெண்டு விதமான பிரச்சனைகள் இருக்குது. ஒன்று என்னன்னா, விசிகே அதிகப்படியான சீட்ஸ் வாங்குறாங்க திமுக கிட்ட இருந்து. திமுகவோட சேர்ந்தவங்க எல்லாருமே பலவீனப்படுத்தப்படுறாங்க. ஆனால் விசிகே என்ன பண்ணுறாங்க, 10 சீட் வேணுன்றாங்க, கடைசியில் 8 சீட் வாங்கிட்டாங்க. ஸோ இந்த கூட்டணி கட்சிகள் எடுத்துக்கிட்டோம்னா விசிகே மட்டும்தான் பலம் பெறுறாங்க. அதுபோக காங்கிரஸ் பலம் பெறுவதற்கான காரணங்கள் வேற. அவங்க ஒரு நேஷனல் பார்ட்டி. இன்னைக்கு காங்கிரஸோட தேவை திமுகவுக்கு இருக்கு. ஒரு பார்ட்டியா ஒன்றும் காங்கிரஸ் பார்ட்டி பலம் பெறல. ஆனா இன்னைக்கு பாஜக எதிர்ப்பு அரசியல திமுக கையில் எடுக்கணும்னா காங்கிரஸ் தேவை. அந்த வகையில் ஒரு 3 சீட் எக்ஸ்ட்ரா காங்கிரஸ் வாங்கிட்டாங்க. ஆனா விசிகே பார்த்தோம்னா ஒரு கட்சியா அவங்க பலம் பெற்றிருக்காங்க. அதனாலதான் அவங்களுக்கு திமுக கிட்ட இருந்து அதிகமான சீட்ஸை நெகோசியேட் பண்ணி வாங்க முடியுது. இது ஒண்ணு. ரெண்டாவது, திமுக ஆதரவு தலைவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கல. எஸ் பாலாஜி, ஆலூர் ஷானவாஸ் இவங்களெல்லாம் ஓரம் கட்டிட்டாரு திரும்ப. ஸோ அதுவுமே திமுகவுக்கு கோபத்தை ஏற்படுத்தும். அது போக வேற சில சிக்கல்களும் இருக்கு. ஆனால் எக்ஸாக்டா என்னன்னு தெரியல. திருமாவளவர்கள் பேசும்போது என்ன சொல்றாரு, நான் இனிமேட்டு ஸ்டேட் பாலிடிக்ஸையும் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன், 2026க்கு அப்புறம் தமிழ்நாட்டில் அரசியல் களம் மாறப்போகுது. ஸோ அந்த வகையில் திமுக ஜெயிச்சா கூட பாஜக திமுக உடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால நம்ம ஸ்டேட் பாலிடிக்ஸை நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம், அதனால நான் கண்டெஸ்ட் பண்ணுறேன்ற. அதுக்கப்புறம் பார்த்தா பட்டுன்னு ரிவர்ஸ் போகிறார். அதுவும் பெரிய ராஜதந்திரம் தான்ன்றாரு. ஏன் எந்த ரிவர்ஸ் போறதும் ஒரு வகையில பின்வாங்குறதும் போர்ல ஒரு ராஜதந்திரம் தான். ஃப்ரண்ட்ல வர்றதும் ராஜதந்திரம் தான், ரிவர்ஸ்ல போறதும் ராஜதந்திரம் தான். அப்ப எதுதான் ராஜதந்திரம் இல்ல? இப்போ எனக்கு என்னன்னா, அங்கேயே இருந்திருக்கலாமே. இப்போ நீங்க தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசிக்கிட்டு போட்டியிட போறேன்னு சொல்றீங்க, அதுக்கப்புறம் நீங்க ரிவர்ஸ் போறீங்க. எனக்கு புரியுது, வேற சில சிக்கல்களும் இருக்கலாம். ஏன்னா அதுக்கப்புறம் திரும்ப எலெக்ஷன் வைப்பாங்க, அதுக்கு யாரு ஃபண்ட் பண்றது, நிறைய பணம் செலவாகும், இதெல்லாம் எனக்கு புரியுது. ஆனால் இதெல்லாம் ஃபர்ஸ்டே பிளான் பண்ணிருக்கலாமே. எதுக்கு நீங்க உள்ள வரீங்க, அதுக்கப்புறம் எதுக்கு நீங்க ரிவர்ஸ் போறீங்க, அதுக்கப்புறம் சம்பந்தமே இல்லாம ஒரு காங்கிரஸ்காரருக்கு ஒரு சீட்டை கொடுக்குறீங்க, உங்க கட்சிக்காரங்களுக்கே சீட்டை கொடுக்க முடியலன்ற பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு. ஆலூர் ஷானவாஸு கொடுக்கல, எஸ் பாலாஜிக்கு கொடுக்கல. நீங்க சொல்ற விஷயம் என்ன, கட்சிக்காக பல ஆண்டுகள் வேலை பார்த்த ஆட்கள்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கணும். சரி, இப்போ அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்காம சம்பந்தமே இல்லாம காங்கிரஸ்கார ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுக்குறீங்க, அவரை போய் பேட்டி எடுக்கிறாங்க, அவருக்கு என்ன நடக்குதுன்னு புரியல, தெளிவு பெருசா அவருக்கே இல்லை. நான் விருப்பம் கொடுத்ததே காங்கிரஸ் தாங்க, ஆனா அவங்களே தரல, நல்ல வேலை நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னு அவரே ஒரு மாதிரி சர்ப்ரைஸ்டா தான் இருக்காரு, ஒரு மாதிரி பேலன்ஸ்டா அவர் ஹேண்டில் பண்றாரு. ஆனா ஸோ அப்ப சில விஷயங்கள் தெளிவா இருக்கு. ஒன்று, திமுக பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கும்போது திருமாவளவன் அவர்கள் இவங்களை மீறி வளர்ந்துட்டார். மற்ற கட்சிகளெல்லாம் சுருக்குறாங்க. இப்ப திமுக மற்ற கட்சிகளை சுருக்குறாங்கன்னா அவங்கள சுருக்கி திமுக பலம் பெறாங்க. எம்டிஎம்கேவை காலி பண்ணிட்டாங்க. இன்னைக்கு
4 சீட் எம்டிஎம்கே கொடுத்துருக்காங்க. அந்த 4 சீட்டுமே திமுக சின்னத்தில் போட்டிடுறாங்க எம்டிஎம்கே. அப்ப ஃபுல்லா அந்த பார்ட்டியை கபலீகரம் பண்ணியாச்சு. எம்டிஎம்கேவோட பலவீனம் திமுகவோட பலம். அது கம்யூனிஸ்டுகள் 20% சுருக்கிட்டாங்க. 6 சீட் கொடுத்தவங்களுக்கு இன்னைக்கு 5 சீட் தான். அப்ப ஓரளவுக்கு கம்யூனிஸ்டுகளை சுருக்கிட்டாங்க. அப்ப திமுக பலம் பெற்றிருக்காங்க, கம்யூனிஸ்டுகளை பலவீனப்படுத்திட்டாங்க. ஆனா இங்க பார்த்தோம்னா ரிவர்ஸ்ல நடக்குது. விசிகே திமுகவோடையே சேர்ந்து பயணிக்கிறாங்க. பயணித்தும் திமுகவால பலவீனப்படுத்த முடியல. விசிகே ஸ்ட்ராங் ஆயிட்டாங்க. ஸோ அப்போ விசிகேவை டவுன் சைஸ் பண்ண வேண்டிய தேவையும் திமுகவுக்கு இருக்குது. அப்புறம் அடுத்த எலெக்ஷன் இன்னும் அதிகமான சீட்ஸ் கேட்பாங்க. அப்புறம் திமுக ஆதரவு ஆட்களையும் வெளியேற்றுறாங்க. அந்த ஒரு முரண் எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் அதை தாண்டி வேற சில சிக்கல் நடக்குது பாருங்க. திருமாவளவன் அவர்கள் எதுக்கு ஒரு காங்கிரஸ்காரருக்கு வாய்ப்பு கொடுத்தாரு எனக்கு புரிஞ்சுக்க முடியல. அப்ப அவரோட கணக்கு என்னவா இருக்குன்னா, சம்பந்தமே இல்லாத ஒருத்தருக்கு கொடுத்தாலும் பரவாயில்ல, ஷானவாஸுக்கும் எஸ்எஸ் பாலாஜிக்கும் கொடுத்துடக்கூடாது. அதுவும் நம்ம இந்த விஷயத்தையும் நம்ம பார்க்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் விசிக வேட்பாளர்கள் நீங்கள் ஓட்டு போடாதீங்கன்றாரு அவர். வந்து அதாவது விசிகாவில் வந்து நம்ம இந்தியா கூட்டணியில் தான் இருக்கோம், ஆனால் அவங்க சீட் ஷேரிங்கில் கொஞ்சம் பிரச்சனை பண்ணிட்டாங்க. அதனால் வந்து 4 தொகுதியில் நம்ம தனிச்சே களம் காண்றோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க விசிகா இப்போ பாண்டிச்சேரியில். அப்புறமேட்டு இப்போ ஓரளவுக்கு நம்ம உடன்பாட்டுக்கு வந்திருக்கோம். அதனால் உழவர்கரையில் மட்டும் நம்ம வேட்பாளரை களம் காண வைக்கிறோம். மற்ற 3 இதில் வந்து வேட்பாளர் இருக்காங்க. ஆனால் விசிகா வேட்பாளருக்கு நீங்கள் ஓட்டு போடாதீங்க. நீங்கள் வந்து திமுக நின்னா திமுக போடுங்க, காங்கிரஸ் நின்னா காங்கிரஸுக்கு போடுங்க, விசிகாவுக்கு போடாதீங்கன்றாரு. இப்போ திருமாவளவன் அவர்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா மாஸ்டர் ஆஃப் காம்ப்ரமைஸ்னு சொல்லலாம், இல்லைன்னா மாஸ்டர் ஆஃப் நெகோசியேஷன் அவர் சொல்லலாம். நெகோசியேட்டிங்லையும் அவர் நல்லா ஸ்ட்ராங்காக பண்ணக்கூடியவர். இப்போ டாஸ்மார்க்கு மதுபானங்களுக்கு எதிரான ஒரு மாநாடு நடத்துறாரு, டாஸ்மார்க்கு எதிராக ஒரு மாநாடு நடத்துறாரு. அதுக்கப்புறம் கரெக்டாக திமுக உடைய போய் காம்ப்ரமைஸ் ஆகிறார். ஸோ நீங்கள் இந்த மாநாடு நடத்துறது எதுக்காக? திமுக மேலே அழுத்தம் போடுறதுக்காக. அப்புறம் நீங்கள் திமுக கிட்ட போய் காம்ப்ரமைஸ் ஆகிறீங்கன்னா அதுக்கு அர்த்தம் என்ன? ஏதோ ஒரு அழுத்தம் போடுறீங்க, அது வழியாக ஏதோ உங்களுக்கு ஒரு லாபம் கிடைக்குது, அதுக்கப்புறம் பக்குன்னு காம்ப்ரமைஸ் ஆகிறீங்க. அதான லாஜிக்கு. இங்கேயும் அதே மாதிரி தான். பாண்டிச்சேரியில் அதானே பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு வேட்பாளர்களை போடுறாரு, அதுக்கப்புறம் காம்ப்ரமைஸ் ஆகிறாரு, அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு, ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சுன்றாரு. அப்போ அதுக்கு நடுவில் எதுவும் நடந்திருக்கும்ல, ஏதோ ஒரு. ஆனால் அது என்ன எக்ஸாக்டாக நடக்குதுன்னு நமக்கு தெரியல. ஆனால் ஏதோ ஒரு அழுத்தம் போடுறாரு, போட்டதுக்கப்புறம் ரிவர்ஸ் போறாரு. அப்போ அந்த 2 செயல்களுக்கும் நடுவில் ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதே தான் இங்கேயும் அப்ளை ஆகும். திருமாவளவன் அவர்கள் களத்தில் இறங்குறாரு, அதுக்கப்புறம் ரிவர்ஸ் போறாரு. அப்போ இடப்பட்ட காலத்தில் ஏதோ நடந்திருக்காங்க. ஏதோ ஒரு வகையில் திமுக மேலே ஒரு ப்ரெஷர் அங்கே அப்ளை ஆகுது, அதுக்கப்புறம் பட்டுன்னு அது எடுக்கப்படுது. அப்போ ஏன் போடணும், ஏன் எடுக்கணும், நடுவில் என்ன நடந்தது? ஸோ திருமாவளவன் அவர்களுக்கு இது முடியும். இது அவர் ட்ரெடிஷ்னலாக நல்லா ஸ்ட்ராங்காக இந்த விஷயத்தை அவர் பண்ணியிருக்காரு. கம்யூனிஸ்டுகளை விட, எம்டிஎம்கேவை விட திருமாவளவன் அவர்கள் அப்பப்போ இந்த அழுத்தத்தை போட்டுக்கிட்டே இருப்பார். இங்கேயும் அது நடக்குது. ஆனால் எக்ஸாக்டாக எதுக்காக அது நடக்குதுன்றது நமக்கு தெரியல. இப்போ மற்ற எல்லா கட்சிகளும் எடுத்துக்கோங்க, பிரச்சனைகள் இருக்கு. கூட்டணி ஃபார்ம் ஆகிறதுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு. கம்யூனிஸ்டுகள் பிரச்சனை கொடுக்குறாங்க, எம்டிஎம்கே நெகோசியேட் பண்றாங்க, கமல் கூட ஏதோ கேட்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த பிரச்சனைகள் எல்லாமே முடிச்சு வைக்கப்படுது. காங்கிரஸ் பிரச்சனையும் முடிச்சு வைக்கப்படுது. சீட்டை பிரிச்சதுக்கு அப்புறம் வேற யாருக்குமே பிரச்சனை இல்லை. ஆனா திருமாவளவன் அவர்களுக்கு மட்டும் சீட்டை பிரிச்சதுக்கு அப்புறமும் பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. ஏதோ ஒரு சிக்கல் இருக்கு. ஆனா என்ன எக்ஸாக்டான சிக்கல் நமக்கு தெரியல. ஆனா திருமாவளவன் அவர்கள் ஒரு ப்ரெஷரை போட்டு ரிவர்ஸ் போறாருன்னா அவருக்கு ஏதோ நடுவில் கிடைக்குதுன்னு அர்த்தம். ஓகே, இது ஒண்ணு. ரெண்டாவது, நீங்க சொன்னீங்கல்ல திமுகவை பொறுத்தளவுல, நான் சொன்ன மாதிரி விசிகேவை டவுன் சைஸ் பண்ண வேண்டிய தேவை இருக்கு. விசிகே மேல சில அழுத்தங்களையும் அவங்க போடுறாங்க. அதை நம்ம இவ்வளவு நேரம் பார்த்தோம். ரெண்டாவது முக்கியமா இன்னொரு விஷயம் என்னன்னா, களத்துல இந்த சிக்கல் இருக்கு. நீங்க சொன்னீங்கல்ல, கொடியை யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க, சின்னத்தை யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. விசிகேவுக்கு இந்த பிரச்சனை அந்த கட்சி ஆரம்பிச்ச நாள்ல இருந்து இருக்கு. கொடி ஏற்றத்துல அவங்களுக்கு சிக்கல் இருக்கு. ஊருக்குள்ள இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கு. ஸோ திமுகவும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு அடையாள ரீதியா அந்த வாக்குகளை வாங்குறதுக்கு விசிகேவை யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதை தாண்டி விசிகேவுக்கு கொடுக்க வேண்டிய அங்கீகாரத்தையும் முக்கியத்துவத்தையும் ஒரு சமமான ஒரு கட்சியை அவங்க டீல் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ விசிகே கிட்ட இருந்து நம்ம கொஞ்சம் ஓட்ஸ் வரணும், அதுக்கு நம்ம தலித் ஃப்ரெண்ட்லி பார்ட்டியா நம்மளை காட்டிக்கணும். அதை தாண்டி அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த முக்கியத்துவத்தையும் மரியாதையும் நம்ம கொடுத்துடக்கூடாது. அதுபோக அந்த கட்சியை பெருசா வளரவும் விட்டுறக்கூடாது. இப்போ அதுதான் அவங்களுக்கு ஒரு பெரிய சிக்கல். அவங்கள தாண்டி வளர்ந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு. ஸோ அப்போ அவங்க டவுன் சைஸ் பண்றதுக்கான வேலையும் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க. ஓகே, அப்போ மேடைக்கு மட்டும்தான் விசிகாவை ரொம்ப அரவணைச்சு கொண்டு போற மாதிரி நடத்துறாங்க. ஆனா கிரவுண்ட்ல பாத்தீங்கன்னா விசிகாவை ரொம்ப டவுன் சைஸ் பண்ணி தான் நடத்திட்டு இருக்காங்க. எல்லாமே மேடைக்காக தாங்க, எல்லாமே பெர்ஃபார்மன்ஸ் தான்.
இப்போ பாஜகவுக்கு எதிராக அரசியல் பேசுகிறாங்க, அது மேடைக்கான அரசியல் தான். என்ன நிஜமாவே போய் பாஜகவை போய் நெருக்கி பிடிச்சி பாஜகவோட சண்டையாக போட்டுட்டு இருக்காங்க? மேடையில் பேசும்போது பாஜக எதிர்ப்பு, மக்கள்கிட்ட அரசியல் பேசும்போது பாஜக எதிர்ப்பு. ஆனால் பாஜகவை எதிர்த்து நீங்கள் எதுவுமே பண்ணலையே. நீங்கள் நீட் அவ்வளோ பேசுனீங்க, உலகத்திலே மிகப்பெரிய பிரச்சனை தான் நீட் தான். நீங்கள் அப்போ நீங்கள் இறங்கி எவ்வளோ போராட்டங்கள் நீங்கள் நடத்தியிருக்கணும், அதெல்லாம் எதுவும் பண்ணல. ஸோ பாஜக எதிர்ப்புன்றது பேச்சளவில் தான். அதே மாதிரி தலித் அரசியலும் பார்த்தோம்னா பேச்சளவில் தான். நான் என் வசதிக்கு ஏற்ற மாதிரி அப்படி இப்படின்னு நான் பேசுவேன், ஆனால் என்னால் அவங்களுக்கு ஒரு பயனும் இருக்காது. எப்படி ஒரு சாதிய ஒடுக்குமுறை இருக்கக்கூடிய சொசைட்டியில் தலித்துகளால் ஏறி வர முடியாதுன்ற ஒரு சூழல் ஏற்படுத்துவாங்கல்ல, அதே சூழல் தான் இவங்களும் ஏற்படுத்துகிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய இந்த சிஸ்டமுக்கு எதிராக நான் எதுவுமே பண்ண மாட்டேன். இங்கே ஒரு விதமான ஒரு சாதிய கட்டமைப்பு இருக்குது, அதை அப்படியே நான் பாதுகாப்பேன். அதுக்கு எதிராக எதுவும் பண்ண மாட்டேன். ஒடுக்கப்பட்டவங்கள மேலே ஏற்றி விட மாட்டேன். அந்த கட்சிக்கு நான் எந்த வகையிலையும் சப்போர்ட் பண்ண மாட்டேன். அந்த கட்சி மேலே ஏகப்பட்ட அழுத்தத்தை போடுவேன். ஆனால் நான் பேசும்போது பயங்கர முற்போக்காளர் மாதிரி நான் பேசுவேன். எனக்கு அது ஓட்ஸை வாங்கி கொடுக்குது. அதே மாதிரி மற்றவங்களை பிராண்ட் பண்ணும்போது அவங்கெல்லாம் பிற்போக்காளர்கள்ன்ற மாதிரி அவங்களெல்லாம் பிராண்ட் பண்ணுவேன். இதெல்லாம் நான் பண்ணுவேன். ஆனால் என்னோட செயல்பாடுகளால் அவங்களுக்கு ஆக்சுவலாக எந்த பெனிஃபிட்ஸும் கிடைக்காத மாதிரி நான் பார்த்துப்பேன். இந்த சமூக கட்டமைப்பை அப்படியே பத்திரமா பாதுகாத்துப்பேன். ஓகே, நேற்று கி வீரமணி, திராவிட கழகத்தினுடைய தலைவர் கி வீரமணி அவர்களுடைய பிரச்சார ஸ்கெட்யூல் ஒன்று ரிலீஸ் ஆகுது. திமுக கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு பிரச்சாரம் பண்ணுறாரு, அதுக்கான நேரம் இடம் அதெல்லாம் ரிலீஸ் ஆகுது. அப்படி பார்க்கும்பொழுது விசிகாவுடைய வேட்பாளர்களுக்கு அவர் பிரச்சாரமே பண்ணலை. மற்ற கட்சிகள்லாம் பிரச்சாரம் பண்ணுறாரு, விசிகா வேட்பாளர்கள் மட்டும் அவர் பிரச்சாரம் பண்ணலை அப்படின்ற ஒரு விஷயமும் சமூக வலைதளங்களில் பேசப்படும் பொருளாக மாறுது. அவர் பிரச்சாரம் பண்ணுறதுனால ஒரு 10,000 ஓட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் மாறிட்டு போகிறது கிடையாது. இப்போ ஸ்டார்டிங் டைம் தானே, இப்போ வச்சே நம்ம எல்லாத்தையும் கன்ஃபார்ம் பண்ணிட முடியாது. டைம் இருக்கு. ஆனால் அவருடைய ஸ்கெட்யூல் ரிலீஸ் ஆகுது, அதில் விசிகா வேட்பாளர்களுக்கான அவருடைய பிரச்சாரமே இடம்பெறலை. ஸோ திமுக கூட்டணிக்குள்ள மற்ற கட்சிகள்லாம் வேற மாதிரி இயங்கிட்டு இருக்காங்க, விசிகா மட்டும் ஒரு தனிச்சு விடப்படுறாங்களா, எப்படி பார்க்குறீங்க? இருக்கலாம். எனக்கு கி வீரமணியோட அந்த ஸ்கெட்யூலை நான் பார்க்கல. ஆனால் இப்போ என்னென்னா, இன்னைக்கு இவங்கெல்லாம் திமுகவோட எக்ஸ்டென்ஷனாக மாறிட்டாங்க. அவங்களுக்குன்னு ஒன்றும் தனியான ஒரு பெரிய அரசியல்லாம் எதுவும் கிடையாது. ஸோ திமுக விசிகேவை நெருக்கணும்னு நினச்சிட்டாங்கன்னா இவங்களும் அதே தான் பண்ணுவாங்க, மீடியாவும் அதே தான் பண்ணுவாங்க. எல்லாரும் அதுக்கப்புறம் விசிகே எதிராக சைலண்டாக திரும்ப ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ கிளியர் கட்டாக தெரியுது, திமுக விசிகே ஒரு த்ரெட்டாக பார்க்குறாங்க. திமுக அவங்க வேட்பாளர் பட்டியலை ரிலீஸ் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் விசிகே ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ திமுக ஆதரவு எம்எல்ஏக்குள்ள ஓரம் கட்டுறாங்க. திமுகனாலையும் இனிமேல் அவங்க அகாமடேட் பண்ண முடியாது, எந்த வகையிலையும் அழுத்தம் கூட போட முடியாது. அந்த மாதிரியான ஒரு சூழல் ஏற்படுது. அதுக்கப்புறம் திருமாவளவன் அவர்கள் உள்ள வர மாதிரி வராரு, அப்போ அவருக்கும் ஒரு ஸ்பேஸ் வேணுன்ற மாதிரி ஒரு சூழலை ஏற்படுத்துறாரு. அதுக்கப்புறம் அவரும் டக்குன்னு ரிவர்ஸ் போறாரு. போயிட்டு ஒரு ஏதோ போட்டி அதிகமா இருக்கு, சம்மந்தப்பட்ட ஆளுக்கு சீட் கொடுப்பாருன்னு பார்த்தா சம்மந்தமே இல்லாம வெளியே இருந்து இன்னொரு ஆளுக்கு சீட் கொடுக்குறாரு. ஏற்கனவே சீட்ஸ் கம்மியா இருக்கு, எல்லாரையும் அகாமடேட் பண்ண முடியல, பயங்கர நெருக்கடியா இருக்கு. ஆனா ஒரு சீட்டை தூக்கி டக்குன்னு தூக்கி ஒரு காங்கிரஸ்காரருக்கு கொடுக்குறாரு. அப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எப்பவுமே ட்ரம்ப் செயல்பாடு பார்த்துருக்கீங்களா, மேட்னஸ் இருக்க மாதிரி இருக்கும். சுற்றி சுற்றி ஏதாவது குழப்பிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும், நிறைய குழப்பங்கள் இருக்கும். அந்த குழப்பங்களுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் கரெக்டாக அவருக்கு தேவையான விஷயங்களை செஞ்சுக்கிட்டே இருப்பார். அவருக்கு எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் கரெக்டாக நடந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் நம்மளை அதை பேச வைப்பார், இதை பேச வைப்பார், இப்படி இப்படின்னு ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்கும். நல்ல பொலிட்டிஷியன்ஸ் அதை பண்ணுவாங்க. டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நிறையா இருக்குது, என்னெல்லாமோ பண்ணுறாரு. ஆனால் கரெக்டாக சில இடங்கள் அழுத்தம் போடுறாரு, கரெக்டாக ரிவர்ஸ் வராரு, அழுத்தம் போடுறாரு, ரிவர்ஸ் வராரு. அவருக்கான காரியத்தை கரெக்டாக பண்ணிட்டு தான் இருக்காரு நினைக்கிறேன். இந்த குழப்பங்களுக்கு இடையே விசிகாவுக்கும் திருமாவளவன் அவர்களுக்கும் ஏதோ ஒரு நன்மை இருக்கு, ஏதோ விஷயத்த செஞ்சுட்டு தான் இருக்காரு. அவர் சும்மா சம்பந்தம் இல்லாமல் எதுவும் குழப்பங்கள் கிரியேட் பண்ண மாட்டார். ஏன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பொலிட்டிஷியன் அவர். நமக்கு பார்க்கும்போது இந்த இடியாப்பம் மாதிரி அப்படி அப்படியே சுற்றி சுற்றி இருக்கிற மாதிரி இருக்கலாம். ஒரு பொலிட்டிஷியன் ஒன்று செய்கிறான்னா கரெக்டாக இருக்கும். அடுத்ததாக திமுக கூட்டணி கட்சியான மக்கள் நீதி மையம் சொன்ன ஒரு விஷயம் ட்ரோல் ஆகிருக்கு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எல்லாரும் கட்சி தொண்டர்கள் நம்ம எம்எல்ஏ ஆகணும் அப்படின்னு எலெக்ஷன் டைமில் விருப்ப மனுலாம் வாங்குவாங்க கட்சியில், அப்போ பணம் கட்டுவாங்க, இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும். இப்போ மக்கள் நீதி மையம் என்ன முடிவெடுத்துட்டாங்க அப்படின்னா, இல்லை எங்களுக்கு சீட்டே வேணாம் திமுக கூட்டணியில், எங்களுக்கு பாசிச பாஜக வீழ்த்துறது தான் நோக்கம் அப்படின்னு சீட்டு வேணான்ட்டு கமல் வந்துட்டார். ஆனால் விருப்ப மனு வாங்கியிருப்பாங்க இல்லையா, காசு கொடுத்து வாங்கி கட்டியிருப்பாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஒரு ஏமாற்றமாக அந்த காசு திரும்ப நாங்கள் தரமாட்டோம்னு கமல் அறிவிச்சிருக்காரு. அந்த தொண்டர்களுக்கு நாங்கள் காசு தரமாட்டோம் திரும்ப, அது கட்சி வளர்ச்சி ரீதியாக நாங்கள் அதை கன்சிடர் பண்ணி எடுத்துக்கிறோம் அப்படின்னு நேற்று சொல்லியிருக்காரு திரு கமல் அவர்கள். ஸோ சீட்டும் கிடைக்கல, கட்டண பணமும் கிடைக்கல, மக்கள் நீதி மைய தொண்டர்கள் ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க. ஸோ எப்படி பார்க்குறீங்க அதை?
முதல்ல இதில் இது எவ்வளோ பெரிய அசிங்கம்னு பாருங்க. இப்போ விருப்ப மனு தாக்கல் பண்ணுறாங்க, 50,000 ரூபா என்னமோ பே பண்ணுறாங்க, 60 பேர் மொத்தம் பே பண்ணியிருப்பாங்க போல. 30 லட்ச ரூபா கணக்கு வருது. ஆமாம், 30 லட்ச ரூபா கணக்கு வருது. சீட்டு இல்லைன்னு ஆயாச்சு, எனக்கு காசை கொடுங்கன்றாங்க. இப்போ சீட்டு கொடுத்தா கூட 2 பேர் தான் கிடச்சிருக்கும், மீதி 58 பேருக்கு கிடச்சிருக்காது. ஸோ 2 சீட்டு கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இப்போ சொல்கிறேன், அப்படியே ஓகே ஆனால் கூட 1-2 சீட் தான் கிடச்சிருக்கும். அது எம்என்எம் கட்சிக்காரங்களுக்கும் தெரியும் அது. ரைட். ஸோ எப்படியுமே 60 பேர் நம்ம விருப்பமனு தாக்கல் பண்ணுறோம்னா 58 பேருக்கு பணம் வராதுன்னு தெரியுது. பட் இருந்தாலும் எதுக்கு ஒரு 50,000 ரூபா வேஸ்ட் பண்ணுவானே, கட்சிகிட்ட இருந்து நெருக்கி வாங்கிடலான்னு யோசிக்கிறாங்க. ஸோ அப்போ அந்த கட்சி என்ன கண்டிஷனில் இருக்குன்னு பாருங்க. அது ரைட்டு, எப்படியுமே ரிஸ்க் எடுத்து தான் நம்ம பணத்தை போடுறோம், போயிட்டு போகுதேன்னு விடுறதுக்கு ரெடியாக இல்லை. ஏன்னா அந்த ரிஸ்க் தெரிஞ்சு தான் பணத்தை கொடுக்குறீங்க. பரவாயில்ல, இருந்தாலும் இப்போ அவங்க ரிவர்ஸ் போயிட்டாங்க, எதுக்கு தேவையில்லாமல் ஒரு 50,000 ரூபா வேஸ்ட் பண்ணுவானே, பிடிச்சி கழுத்தை பிடிச்சி வாங்கிடலான்னு பார்க்குறாங்க. நீங்கள் எதிரிகிட்ட இருந்து வாங்கினா பரவாயில்ல, உங்கள் கட்சிக்கிட்ட இருந்து வாங்குறீங்க, இது உங்கள் கட்சிக்கு பெரிய அவமானத்தையும் இது ஏற்படுத்துது. கொடுத்த பணத்தை திருப்பி கேட்குறாங்கன்னா அது கட்சிக்கு தான் அவமானம். இப்போ நான் பார்த்த அளவில் கமல்ஹாசன் அவர்களுக்கு இண்டஸ்ட்ரியில் ஒரு நல்ல பேர் உண்டு. பண விஷயத்தில் அவர் ரொம்ப கரெக்டாக இருப்பார், யாரையும் ஏமாற்ற மாட்டார், கரெக்டாக கொடுக்க வேண்டிய பணத்தை எக்ஸாக்டாக கரெக்ட் டைமில் செட்டில் பண்ணிடுவார், பண விஷயத்தில் ரொம்ப ப்ரொஃபஷனலாக இருப்பாருன்ற ஒரு பேர் இருக்குது. அரசியல் அது கிடையவே கிடையாது. அரசியலில் ஒரு அமௌண்ட்டை பேசுறது, இன்னொரு அமௌண்ட்டை கொடுக்கறது, கொடுக்காம ஏமாத்துறது, அரசியல்வாதிட்டு இருந்து ஈஸியாக வாங்கவும் முடியாது, ஏன்னா பொலிட்டிக்கல் பவர் இருக்கும் அவங்க கிட்ட. ஸோ அதனால அந்த ஒரு கல்ச்சர் பார்த்தோம்னா பொலிட்டீஷியன்ஸ் கிட்ட உண்டு. ஆனால் கமல்ஹாசன் அவர்களுக்கு அந்த அந்த பழக்கம் கிடையாது. அடுத்தவங்க பணத்தை எடுத்து பேக்கெட்டில் போடுற பழக்கம்லாம் டெஃபினட்டாக கிடையாது. பட் நான் என்ன யோசிக்கிறேன்னா, அவர் மேபி இப்படி பார்த்துருக்கலாம், விருப்பமனு தாக்கல் பண்ணுறாங்கன்னா அது கேரண்டீட் கிடையாது, உன்னோட பணத்துக்கு ரிட்டர்ன்ஸ் இருக்குன்ற கேரண்டி கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது நான் திரும்ப தர வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் அந்த கட்சிக்காரங்க எப்படி இருக்காங்க பாருங்க, கட்சிக்கு அவப்பேர் ஏற்பட்டாலும் பரவாயில்ல, எதுக்கு நான் ஒரு 50,000 ரூபாவை நான் வேஸ்ட் பண்ணும். இப்போ ஒருத்தன் வந்து போட்டிடணுன்ற விருப்பத்தில் 50,000 ரூபாய் பே பண்ணுறான், அப்போ அவன் ஒன்றும் இந்த 50,000 ரூபா நம்பி இருக்கக்கூடிய ஆளெல்லாம் கிடையாது. அவங்ககிட்ட கண்டிப்பாக நிறைய பணம் இருக்கும், நாளைக்கு சீட் கிடைச்சா போட்டிடணும்னா நிறைய பணத்தை இன்வெஸ்ட் பண்ண தானே போறீங்க. அப்படி இருக்கும்போது பரவாயில்ல, அப்படி ரொம்ப சாதாரண அமௌண்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம பிடிச்சி வாங்கிடலாம்னு யோசிக்கிறாங்க. அப்போ இந்த கட்சி என்ன கண்டிஷனில் இருக்குன்னு பாருங்க. கட்சிக்காக ஒரு சின்ன விஷயம் பண்ணுறது கூட அங்கே ஆட்கள் ரெடியாக இல்லை. சீட்டு வேணும், எனக்கு சீட்டு இல்லைன்னு ஆகி போயாச்சுன்னா அவ்வளோதான், கட்சியாவது தலைவராவது யாராக இருந்தாலும் போட்ட காசை திரும்பி எடுத்துருவேன். இப்படி ஒரு கட்சி இருக்கு. கமல்ஹாசன் பெரிய தியாகம்லாம் பண்றாரு கட்சிக்கு, அவர் கட்சியவே தியாகம் பண்ணிட்டாரு. எனக்கு சீட்டே வேண்டாம், பாசிச பாஜகவை எதிர்க்கிறதுக்காக நான் இவ்வளோ பெரிய தியாகத்தை பண்றேன். கட்சிக்காரங்க எப்படி இருக்காங்க, 50,000 ரூபானாலும் நான் விட மாட்டேன், 1 ரூபானாலும் நான் விட மாட்டேன், எனக்கு கொடுத்தே தீரணும். அதுக்கு விஜய் கட்சி மாதிரி கொஞ்சம் ரேட்டை கம்மியாக வச்சிருந்துருக்கலாம், ஒரு 10,000 ரூபா அந்த மாதிரி. அப்போ சண்டைக்கு வர மாட்டாங்க. இப்போ விஜய் கிட்ட இப்போ சண்டைக்கு போக மாட்டாங்க, ஏன்னா ரேட் கம்மியாக இருக்கிறனால சண்டைக்கு போக மாட்டாங்க. இங்கே நீங்கள் 50,000 ரூபான்னா அது பெரிய அமௌண்ட்டு தானே, உடனே சரி. அந்த வேட்புமனு தாக்கல் பண்ணவங்களுக்கு ஒன்றும் பெரிய ரேட்டு கிடையாது அது. பட் இருந்தாலும் அவங்க இந்த ஒரு சின்ன விஷயத்தை கூட நான் விட்டு கொடுக்க மாட்டேன்றதுல ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸோ கமல்ஹாசன் அவர்களை பார்க்கும்போது ஒரு பெரிய ஒரு பொலிட்டிக்கல் எம்பாரஸ்மெண்ட். அவர் கட்சியும் பார்த்தோம்னா அரசியலோட ஸ்டாண்டர்ட்ஸே கம்மி பண்ணிட்டாங்க. ஒவ்வொரு தடவையும் புதுசாக வரக்கூடிய கட்சி யாரை எதிர்த்து வராங்களோ அவங்ககிட்டே போய் காம்ப்ரமைஸ் ஆகிறாங்கன்னா மக்களுக்கு மாற்று மேலேயே நம்பிக்கை போயிடும், அரசியல் மேலேயே நம்பிக்கை போயிடும், அரசியலே ஒரு சாக்கடை அப்படின்ற மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. எனக்கு ஞாபகம் இருக்கு, எனக்கு தெரிஞ்ச ஆட்கள் நிறைய பேர் கமல்ஹாசனை சப்போர்ட் பண்ணாங்க. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. ஒரு தடவை நான் என்ன பண்ணேன், கமல் அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் அவரோட அரசியலை விமர்சித்து நான் ஒரு போஸ்ட் போடுறேன், ஏதோ ஒரு நியூஸ் தான் போடுறேன். அவர் என்னை திட்டுறாரு பயங்கரமா, ஃபேக் நியூஸ்லாம் ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க, எதை சார் சொல்றீங்க, நான் நியூஸ் பேப்பர்ல வந்து ஆர்டிகிள் எடுத்து நான் போடுறேன், நீங்க என்கிட்ட சண்டைக்கு வரீங்க, இல்ல அதெல்லாம் ஏத்துக்க முடியாது, ஃபேக் நியூஸ் அப்படின்னு திட்டிட்டு போறாரு. என்ன உங்களை நம்பி தான் அவர் அன்னைக்கு என்கிட்ட சண்டைக்கு வந்தார். கமல் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டார், கமல் ஒரு நல்ல தலைவர்னு நம்பி அவரு என் கூட சண்டைக்கு வராரு. அவரோட லைஃப்ல ஒரு 2-3 வருஷத்தை அவர் ஸ்பெண்ட் பண்றாரு கமலுக்காக, அரசியல் அவர் ஈடுபடுறாரு. இன்னைக்கு கமல் யாரை எதிர்த்தாரோ அவங்க கூட போய் சேர்ந்தாங்கன்னா என்ன ஆகும், அவர் அந்த 2 வருஷம் டைமை வேஸ்ட் பண்ணதுக்கு அர்த்தம் கிடையாது, கேப்ரியலோட சண்டை போட்டதுக்கு அர்த்தம் கிடையாது. இன்னைக்கு என்ன பார்த்தா நான் அவரை பார்த்து நக்கலா சிரிப்பேன், அவரு ஐயோ சிரிக்கிறானே அப்படின்ற மாதிரி தான் என்ன பார்ப்பாரு. ஸோ அப்போ அவருக்கு அவமானம், 2 வருஷம் 3 வருஷம் டைம் வேஸ்ட் ஆயிருக்கு. அப்போ அடுத்து அவர் மனநிலை எப்படி இருக்கும், இனி எவனாவது மாற்றுன்னு சொல்லிட்டு வந்தா அவங்கள எப்படி அவர் பார்ப்பாரு, இவங்களை நம்பினா நம்மளை தெருவில் போய் விட்டுருவாங்க, நமக்கு தான் அவமானம், நம்ம டைம் தான் வேஸ்ட்டு, இனிமேல் நம்ம இந்த அரசியலாம் நம்பக்கூடாது, அரசியலே ஒரு சாக்கடை, இங்கே போகக்கூடாது. இந்த நெகட்டிவிட்டி இருக்கு பாருங்க, அது பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆகும். பார்க்குறவன்ட்டெல்லாம் இதை தானே சொல்லுவான்,
யாரையும் நம்பாதீங்க, இந்த அரசியல்வாதிகளே வேஸ்ட்டுங்க, பேசாம வேலையை பாருங்க அப்படிம்பாங்க. ஸோ அதனால கமல்ஹாசன் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு, அவரோட சில விஷயங்கள் செய்கிறாருன்னா அது பெரிய டேமேஜை சொசைட்டிக்கு ஏற்படுத்தியிருக்கு. ஒரு பெரிய ஜோக்கா அவங்க மாறி இருக்காங்க. இன்னைக்கு இந்த கட்சியால ஆக்கப்பூர்வமா எத்தனை போராட்டம் நடத்த முடியும்? மக்கள் பிரச்சனைகளுக்காக இவங்க எல்லாம் ஏதாவது பண்ணியிருக்காங்களா? ஆனா இவங்களோட பிரச்சனை என்னவா இருக்குன்னா, நான் கொடுத்த காசு எனக்கு வேணும், அதான் இவங்களுக்கு பிரச்சனையா இருக்கு. இந்த அவரும் தரமாட்டேன்றாரு பாருங்க. சரி இந்தா எடுத்துக்கோன்னு அதை கப்புச்சிப்புன்னு ஒரு 4 அறைக்குள்ள முடிக்காம வெளியே வந்து பேசிக்கிட்டு ஒரு போனை கீழே பேசி கொஞ்சம் செட்டில் பண்ணிட்டு, எல்லாம் கமல்ஹாசன் தான் பெரிய ஒரு ஸ்டார், அவரே ஒரு 2 பேர் ரெக்வஸ்ட் பண்ணா முடிஞ்சு போச்சு. இல்ல பாதி பணத்தை வாங்கிங்க, பாதி பணம் நாங்க ஏதோ ஒண்ணு. இப்ப வெளில இப்படி ஒரு நியூஸ் வந்து எவ்வளவு பெரிய அசிங்கம், தேவையில்லாத வெளில. ஆனா இந்த விஷயத்துல கமல்ஹாசன் அவர்கள் ஏதோ ஒரு பிடிவாதத்துல அவரும் இருக்காரு, நம்ம இறங்கிலாம் போகணும்லாம் அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி. இவங்க மக்களுக்காகலாம் எங்கேயும் வராதவங்க அவங்களோட 50,000 ரூபாய் பணத்துக்காக வராங்க. இந்த 5 வருஷம் என்ன தமிழ்நாட்டில் பிரச்சனையே இல்லையா? எவ்வளோ அநீதிகள் நடந்திருக்கு, எவ்வளோ அக்கிரமங்கள் நடந்திருக்கு, மக்கள் எவ்வளோ பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையா தெரியல. உங்களுக்கு 50,000 ரூபாய் வரல, நீங்க ஏமாற்றப்பட்டதா ஃபீல் பண்றீங்க. கமல்ஹாசன் எவ்வளவு பெரிய தியாகத்தை பண்ணியிருக்காருங்க பிஜேபி எதிர்க்கிறதுக்காக, நீங்க அந்த ஆங்கிள் பார்க்கல. அப்ப வேட்பாளராக நிக்க விரும்பக்கூடிய அந்த மனிதர்களுக்கும் அந்த கட்சியோட நிலைப்பாட்டுக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்கு பாருங்க. கட்சி பாஜகவை வீழ்த்துவதற்காக பெரிய தியாகம் பண்ணிருக்கு, அதை ஒரு பொருட்டாவே இவங்க மதிக்கல. நீ என்ன வேணாலும் பண்ணிக்க, எனக்கு 50,000 ரூபாய் வேணும். பாஜக எதிர்ப்பு இவ்வளவு பெரிய மேட்டர் பண்ணிட்டு இருக்கோம், அதெல்லாம் நீங்க பண்ணிக்கோங்க, எனக்கு 50,000 ரூபாய் வேணும், அவ்வளவுதான். இந்த கண்டிஷன்ல ஒரு பார்ட்டி இதை நடத்தணுமான்னு எனக்கு தெரியல. இப்போ சரத்குமார் கூட வந்து நைட்டு கனவு கண்டேன், அப்புறம் கட்சியை கொண்டாந்து பிஜேபியில் நினைச்சேன் அப்படின்னு ஏதோ சொல்லிட்டு இருந்தாரு. எனக்கு ஃபியூச்சர்ல வந்து கமலும் அப்படிதான் முன்னாடி நினைக்கிறேன். நான் டக்குன்னு கனவு கண்டேன், நைட்டு திமுகவில் இணைக்கணும்னு ஒரு கனவு வந்துச்சு, இணைச்சிட்டேன் இன்னைக்கு அப்படின்னு ஒரு நாள் இணைக்க போறான்னு நினைக்கிறேன் திமுகவில். இணைக்கிறதெல்லாம் அது கொடுத்துங்க, எதோட இணைப்பீங்க? இணைக்கிறதுக்கு ஏதாவது வேணும், இந்த பக்கம் ஒன்று இருக்கணும். ஆமா, இங்க இது ஏதாவது இருந்தால் தானே இதை போய் அங்கே இணைப்பீங்க. என்ன இருக்குன்னு கேட்குறாங்க, ஒண்ணுமே இல்லாமல் எதை போய் இணைப்பீங்க? அப்படி இன்னொரு 2 வருஷம் கழிச்சு அந்த கட்சி இருந்ததுன்னா பெரிய ஆச்சரியம் தான். இப்போ இந்த கட்சிக்கு சீட் கொடுக்காததுக்கான காரணமே தான், கட்சின்னு எதுவும் கிடையாது. அங்க எதுவும் இல்லாத ஒரு இடத்துல போய் 2 சீட்டை கொடுக்க முடியாது. ஒவ்வொரு சீட்டுக்கும் அடி போட்டுட்டு இருக்காங்க அந்த கூட்டணியில. இப்ப சொல்றாங்கல்ல 2 சீட் கொடுக்கறதா திமுக ரெடியா இருந்தாங்க, அது வேண்டாம்னு சொல்லி கமல் விட்டுட்டாரு. எனக்கு என்னமோ அது அந்த கதையிலே நிறைய சந்தேகங்கள் இருக்கு. 2 சீட்லாம் கொடுக்க அவங்க முன் வந்திருக்க மாட்டாங்க. வேல்முருகனுக்கு 1 சீட் தான் கொடுப்பேன்றாங்க, கம்யூனிஸ்டுகளுக்கு 1 சீட்டு குறைச்சு கொடுக்குறாங்க. அந்த 1 சீட்டுக்காக 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. 1 சீட்டுக்கு அவ்வளவு பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கும் போது இவங்களுக்கு 2 சீட் கொடுக்குறேன்னு வந்திருப்பாங்களா? எனக்கு அதுலயே ஒரு டவுட் இருக்கு. பட் இருந்தாலும் ஓகே, ஒரு பெரிய நடிகர், வெளியில அவருக்கு ஒரு ஃபேஸ் சேவர் வேணும், அதுக்கு ஓகே 2 சீட் கொடுத்தோங்க, நாங்க வேண்டான்னு தியாகம் பண்ணிட்டோங்க அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நான் பாக்குறேன். ஏன்னா இந்த கட்சிக்கு எப்படி 2 சீட் கொடுக்க முடியும்? 2 சீட் கொடுத்தாச்சுன்னு வச்சுப்போம், ஒரு 2 தொகுதி கொடுத்தாச்சு, இவங்க வேலை செய்யறதுக்கு யார் இருப்பா? நேத்து வேலை செஞ்சவங்க எல்லாம் திமுக எதிர்ப்புன்னு சொல்லி வேலை செஞ்சாங்க. இன்னைக்கு நீங்க திமுகவோட சேர்ந்ததுக்கு அப்புறம் அவன் எல்லாம் வெளில போயிருப்பான். இன்னைக்கு யார் உங்களுக்கு வேலை செய்வா? ஸோ அதனால ஒரு சீட்டுன்றது சாதாரண மேட்டர் கிடையாது. இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்னா ஒரு 4 பேர் அவங்க பாட்டுக்கு வீடாக போய் கேம்பெயின் பண்ணுவாங்க. நீங்க ஒரு பெரிய கட்சிகிட்ட இருந்து சீட் வாங்குறீங்க, ஒவ்வொரு சீட்டுக்கும் நிறைய வேல்யூ இருக்கு. உங்க கட்சியில ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா திமுக ஒரு 50 பேர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. உங்க கட்சியில 0 இருக்காங்கன்னா திமுக ஃபுல்லா உங்களுக்கு பிரச்சாரம் பண்ணுவாங்களா என்ன? உங்க கட்சிக்கு ஒரு 100 பேர் வேணும்ல ஒரு இடத்துல வேலை பார்க்க. எந்த பார்ட்டி ஸ்ட்ரக்சர் எதுவுமே கிடையாது இந்த கட்சிக்கு. இப்ப அவ்வளவுதான், 2 எலெக்ஷன்ல ஓட்ட பிரிச்சாச்சு, அப்புறம் டாடா பாய் பாய்னு எல்லாம் கிளம்பிட்டாங்க. ஓகே, கமல்ஹாசன் அவர்கள் கடைசியாக வந்து திமுகவில் அவரும் ஐக்கியம் ஆயிட்டாரு. அதான் இதெல்லாம் மக்கள் தான் பார்க்கணும். இந்த மாதிரியான கட்சிகளை நம்பி நீங்க போனீங்கன்னா, கொள்கை கோட்பாடெல்லாம் இல்லாம சும்மா எதையாவது பேசக்கூடிய ஆட்கள் பின்னாடி போனீங்கன்னா, சினிமா கவர்ச்சியை மட்டுமே பார்த்து அவங்க பின்னாடி போனீங்கன்னா இந்த மாதிரி தான் போய் முடியும். இப்போ கமல்ஹாசன் பின்னாடி போனவங்களாம் என்ன சொல்லியிருப்பாங்க? அவங்க சிலவங்களுக்கு நல்ல எண்ணமும் இருந்திருக்கும், நிஜமாவே மாற்று வர வாய்ப்பு இருக்குன்ற நல்ல எண்ணமும் இருந்திருக்கும். அவங்களுக்கு என்ன ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க? அவங்கள பொறுத்தளவில் கமல் ஃபேமஸான ஆளுங்க. ஒரு கட்சியை ஸ்க்ராட்ச்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி வளர்க்குறதெல்லாம் கஷ்டம். கமல் ஃபேமஸான ஆள், வெளியே வந்தாலே ஒரு 1000 பேர் வராங்க. அப்போ இது ஒரு ஷார்ட்கட்டாக பார்க்குறாங்கல்ல, மாற்று ஈஸியாக வந்துடும்னு பார்க்குறாங்க. நீ பட வேண்டிய கஷ்டத்தெல்லாம் படாமல் கமல்ன்ற ஒரு ஃபேமஸான ஆள் வழியாக ஈஸியாக மாற்ற கொண்டு வந்துடலான்னு நினைக்கிறேன். இன்னைக்கு விஜய்கிட்ட அந்த மாதிரி தான் பேசுகிறாங்க.
விஜய்கிட்ட நிறைய குறைகள்லாம் இருக்குது சார். பட் இருந்தாலும் விஜய் மற்றவங்களோட பெட்டராக இருப்பாருன்னு நான் பார்க்குறேன் சார். இப்போ புதுசாக ஒரு கட்சியை ஸ்டார்ட் பண்ணி அந்த கட்சி 10% ஓட்டு வாங்குறதுக்கு 10 வருஷம் ஆகுது சார். என்டிகே 8% ஓட்டு வாங்குறதுக்கு 10 வருஷம் ஆயிருக்கே. அப்போ இவர் டக்குன்னு ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்லேயே ஒரு 15-20% ஓட்டு வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது சார். அஃப்கோர்ஸ் சார், நான் நம்பல, சிலவங்ககிட்ட பேசும்போது அப்படி சொல்கிறாங்க. அப்போ அந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கணும்ல அப்படின்றாங்க. நீங்கள் வாய்ப்பை பயன்படுத்துவீங்க, ஆனால் 5 வருஷம் கழிச்சு ஏமாற்றப்பட்டதை அப்போ தான் ஃபீல் பண்ணுவீங்க, நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. ஷார்ட்கட் எடுத்தீங்கன்னா ஏமாறுவீங்க நீங்கள். ஆனால் நீங்கள் அப்படி தான் ஏமாந்துட்டு இருக்காங்க. கமல்கிட்ட ஏமாந்தாங்க, இப்போ விஜய்கிட்டையும் போய் ஏமாற போகிறாங்க. இன்னொரு தீர்ப்பு நேற்று பேசுபடு பொருளாக மாறிச்சு. சாத்தான்குள வழக்கு 2020 நடந்த ஒரு கேஸ். கஸ்டோடியல் டெத்து. 2 பேர், அப்பா மகன் 2 பேர் வந்து காவல்துறையால் அடித்து கொலை செய்யப்பட்டாங்க. சிபிஐக்கு வழக்கு மாற்றப்பட்டு சிபிஐ விசாரித்து நேற்று மதுரை நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருந்தாங்க. 10 காவலர்கள், ஒருத்தர் வந்து சிறையிலே இறந்துட்டார். மொத்தம் 9 காவலர்களுக்கு மரண தண்டனை வந்து கொடுத்துருந்தாங்க. அதினும் அரிதான வழக்கு அப்படின்னு நீதிமன்றம் குறிப்பிட்டு, ஒரு குடும்பத்தினுடைய வேறையே நீங்கள் அறுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த தீர்ப்பு தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மரண தண்டனையை 9 காவலர்களுக்கு கொடுத்துருக்காரு. ஸோ எப்படி பார்க்குறீங்க? இது ஒரு அதிகார வர்க்கத்துக்கு ஒரு எச்சரிக்கையாக பார்க்கலாமா? இதை எப்படி பார்க்குறீங்க? மதுரை ட்ரையல் கோர்ட்டோட இந்த தீர்ப்புன்றது ரொம்ப நம்ம பாராட்டணும். அந்த தீர்ப்பு யாராக இருந்தாலும் பரவாயில்ல, சட்டத்தின் முன் நீங்கள் எல்லாமே சமம் தான். தவறு பண்ணீங்கன்னா நீங்கள் மோசமாக தண்டிக்கப்படுவீங்க. அதுவும் காவலர்களே இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னா மக்கள் அவங்கள நம்புகிறாங்க. நீங்களே உங்களோட கோவத்தை, உங்கள் ஈகோவெல்லாம் காட்டுறதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களை சீரியஸாக பனிஷ் பண்ணுவோம். இப்போ அவங்கள பார்த்தாலும் எனக்கு பாவமாக இருக்குது. அந்த 9 பேரை யோசிச்சு பாருங்க, அவங்களுக்கும் எவ்வளோ பெரிய அவமானம் இது. ஒரு போலீஸ்காரங்க இந்த மாதிரி பப்ளிக்காக இவ்வளோ தூரத்துக்கு அவமானத்தை ஃபேஸ் பண்ணுறாங்கன்னா எவ்வளோ ஹியூமிலியேட்டிங்காக இருக்கும். அவங்க ஒரு 30-40 இயர்ஸ் வாழ்ந்துருப்பாங்க. அவங்களுக்கும் ஒரு போலீஸ்காரங்கன்ற ஒரு மரியாதை இருந்திருக்கும். அது ஃபுல்லாக இன்னைக்கு போச்சு இல்லை. ஏன் தேவையில்லாமல் இந்த மாதிரி பப்ளிக் கிட்ட போய் இந்த மாதிரியானவங்க அந்த திமிரெல்லாம் காட்டி இந்த மாதிரியான ஒரு சூழலை ஏற்படுத்திக்கணும்? சாதாரண 2 மனிதர்கள், அவங்க கிட்ட உங்களோட கோவத்தையும் உங்கள் ஈகோவையும் இப்படி காட்டி என்ன நடக்க போகுது? இப்போ தீர்ப்புலேயே பார்த்தோம்னா அவங்க மேலே எந்த வழக்கும் இல்லை, ரொம்ப டீசெண்டான மக்கள், அவங்கள இப்படி பண்ணிட்டாங்கன்ற விஷயத்தெல்லாம் பேசியிருக்காங்க. அதுவும் நிராயுதபாணியாக இருந்த 2 பேரை அடிச்சு கொள்ளிருக்கீங்க அப்படின்னா இது எவ்வளோ பெரிய கொடூரமான செயல். அவங்கள அவமானப்படுத்தி ஹியூமிலியேட் பண்ணி ஏன் அடிச்சு கொள்ளணும்? அவ்வளோ தூரத்துக்கு என்ன பெரிய வெறி? அவங்க அடிக்கிறதால உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? சும்மா ஒரு பவர் தான்ல, என் பவரை வந்து காட்டணும் அப்படின்ற ஒரு வெறி. ஸோ அந்த மாதிரி பவரை தவறாக வெளிப்படுத்த நினச்சிங்கன்னா உங்களுக்கு நிறைய பவர்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த பவர் இந்த மாதிரி மிஸ்யூஸ் பண்ணி சாதாரண சிவிலியன்ஸ்க்கு எதிராக அந்த பவரை திருப்பினீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான அந்த தண்டனையை நீங்கள் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்றத நிரூபிச்சிருக்காங்க. ஸோ இது நல்ல ஒரு விஷயம். அரசியல்வாதிகள் இதுக்கு கிரெடிட் எடுக்கக்கூடாது. இங்கே பார்த்தோம்னா திமுக ஆதரவாளர்கள்லாம் பயங்கரமாக கொண்டாடிட்டு இருக்காங்க. ஏதோ பெரிய அவங்களோட பெரிய சாதனை மாதிரி இதை பார்த்துட்டு இருக்காங்க. கரெக்டாக எங்கள் ஆட்சி முடியும் பொழுது வாங்கி கொடுத்துட்டு பார்த்தீங்களா? நீங்கள் எங்கே வாங்கி கொடுத்துட்டீங்க? அது சிபிஐ நடத்து வாங்கி கொடுக்குது. அப்புறம் இன்னொன்று நான் எப்படி பார்க்குறேன்னா, இதில் இப்போ பார்க்குறேன், இன்னைக்கும் கஸ்டோடியல் நடந்து தான் இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் பேசுவீங்க. ஆனால் இங்கே விஷயம் அது கிடையாது. அதுக்கான பொறுப்பை ஏற்றுக்கிறாங்க திமுக. இபிஎஸ் அதுக்கு பொறுப்பே ஏற்றுக்கல. ஸோ அந்த இஷ்யூவை இபிஎஸ் சரியாகவே ஹேண்டில் பண்ணல. ஸோ பொறுப்பு ஏற்றுக்கிறதா ரொம்ப அவசியம். விஜய் பார்த்தா பொறுப்பு ஏற்றுக்கல, இபிஎஸ் பொறுப்பு ஏற்றுக்கல அன்னைக்கு. ஆனால் திமுக அஜித்குமாரோட அந்த கஸ்டோடியல் நடந்தப்ப அதுக்கு அவங்க திமுக பொறுப்பு ஏற்றுக்கிட்டாங்க. இதை நீங்கள் பாராட்டணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ முதல்ல ஒன்று புரிஞ்சுக்கோங்க, பொறுப்பு ஏற்றுக்கிறதுனா என்ன? பொறுப்பேற்றுக்கிறதுனா நான் தவறு பண்ணிட்டேன்றதை நான் ஏற்றுக்கணும். 2வது அந்த தவறு நடக்காமல் நான் ஸ்டாப் பண்ணணும். அதுதான் பொறுப்பேற்றுக்கிறது. ஒவ்வொருத்தரையும் தவறு நடக்கும் போதெல்லாம் நான் பொறுப்பேற்றுக்கிறேங்கன்னு சொல்லிட்டு தவறு நடக்க விட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. இன்னைக்கு இந்த லாஸ்ட் 5 இயர்ஸில் தமிழ்நாட்டில் கஸ்டோடியல் நடந்துட்டு தான் இருக்கு. ஏறக்குறைய 30 கஸ்டோடியல் நடந்திருக்கு இந்த லாஸ்ட் 5 இயர்ஸில். அஜித்குமார், அப்புறம் விக்னேஷ்னு ஒருத்தர், ஆகாஷ், ஆமாம், ஏகப்பட்ட பேர் பார்த்தோன்னா இன்னும் இறந்துட்டு தான் இருக்காங்க. இன்னைக்கு மீடியாலாம் பேச மாட்டேங்குது. அந்த பேச்சு பேசுனீங்களா பெனிக்ஸ் ஜெயராஜுக்கு, இன்னைக்கு அவங்க யாரும் பேச மாட்டேங்கிறாங்க. அப்ப ஒண்ணு அந்த தவறு நடந்துட்டு இருக்கு, அதை நீங்க அனுமதிக்கிறீங்க. 2வது அதுக்கு எதிரான நியூஸ்லாம் வராமலும் நீங்க ஸ்டாப் பண்ணிடுறீங்க. பிபிசி ஒரு நல்ல ஒரு கட்டுரை எழுதினாங்க ஏறக்குறைய ஒரு 1.5-2 இயர்ஸ்க்கு முன்னாடி, எப்படி இன்னும் கஸ்டோடியல் நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டில்ன்றத ரொம்ப டீட்டெயில்டா கேஸ் பை கேஸ் அவங்க போட்டாங்க. அதுபோக இன்னைக்கு நான் ஒரு ஸ்டடி பார்க்குறேன். இந்த கஸ்டோடியல் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏறக்குறைய 50% பார்த்தோம்னா ஒடுக்கப்பட்ட மக்களா இருக்காங்களாம் அந்த கஸ்டோடியல் டெத்தால இறக்குறவங்க.
ஏன்னா அதிகாரமற்ற மக்கள் மீது அவன் நிகழ்த்த முடியாது. அதிகாரமற்ற மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள். அப்ப இதுக்குள்ள எவ்வளவு சிக்கல்கள் இருக்கு பாருங்க. இன்னைக்கும் ஒண்ணு நடந்துட்டு இருக்கு. ஏறக்குறைய 30 கஸ்டூடியல் நடந்திருக்கு. அதுல விக்டிம்ஸ் யாருன்னு பார்த்தா ஏறக்குறைய பாதி பேர் ஒடுக்கப்பட்ட மக்களா இருக்காங்களாம். அப்ப நீங்க பேசுற அந்த முற்போக்குக்கெல்லாம் என்ன அர்த்தம் இருக்கு? இன்னைக்கு இது நடந்துட்டு இருக்கும்போது இதை பேசுறதுக்கு இவங்களுக்கு தைரியம் கிடையாது. இதெல்லாம் இன்னைக்கு நடக்கும்போது நியூஸாவும் மாற மாட்டேங்குது. எனக்கு அதுதான் பெரிய கோபமா இருக்கு. இது எவ்வளவு பெரிய ஒரு நியூஸா மாறி இருக்கணும். பெனிக்ஸ் ஜெயராஜ் மட்டும்தான் விக்டிம்ஸ்னு கிடையாது, இவங்களும் விக்டிம்ஸ் தானே. எப்படி அவங்களோட உயிர் முக்கியமோ இவங்களோட உயிரும் முக்கியம் தான். அப்ப அது ஏத்த மாதிரி ஈக்குவலா நீங்க எங்கேயும் பேசணும். அப்படி பேசாம அன்னைக்கு மட்டும் பேசிட்டு நீங்க அமைதியா இருக்கீங்கன்னா நீங்க அவங்களோட மரணத்தை யூஸ் பண்ணிருக்கீங்க. உங்க தேவைக்கு உங்க லாபத்துக்கு அந்த விக்டிம்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டீங்க. ஸோ நான் அன்னைக்கு எலெக்ஷன்ல ஜெயிக்கணுன்றதுக்காக அவங்களோட டெத்தை நான் யூஸ் பண்ணிப்பேன். இன்னைக்கு எனக்கு வசதி இல்லை, எனக்கு வசதியா இல்லை, இவங்களை பத்தி பேசுறது எனக்கு கம்ஃபர்டபுளா இல்லை, இன்னைக்கு எனக்கு எதிராக திரும்பிடும். அப்ப நான் பேச மாட்டேன். அப்போ உங்களுக்கு விக்டிம்ஸை பத்தி கவலை கிடையாது, கஸ்டோடியல் டெத்துன்ற அந்த சோசியல் இஷ்யூவை பத்தி உங்களுக்கு கவலை கிடையாது. இது ஒரு பெரிய அநீதி இல்லை, இதெல்லாம் பத்தி கவலை கிடையாது. எனக்கு எலெக்ஷன்ல ஜெயிக்கணும், அதுக்கு நான் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணுவேன். யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க தீர்ப்பு வரைக்கும். ஆமா. ஸோ இதுதான் இங்க சிக்கல்னு பாக்குறேன். இப்ப நம்ம எல்லாருமே பெனிக்ஸ் ஜெயராஜ் அந்த பிரச்சனையை பத்தி பேசணும். அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம பேசிட்டு இருக்கோம். ஏன் இதை நம்ம பேசுறோம்? இது பெனிக்ஸ் ஜெயராஜ் சம்பந்தப்பட்ட விஷயமே கிடையாது. அப்கோர்ஸ் இப்ப 1 கோடி ரூபாய் என்னமோ பெனல்ட்டி போட்டிருக்காங்க, அந்த பணத்தை விக்டிம் ஃபேமிலிஸுக்கு கொடுக்கணும், அது எல்லாமே நல்ல விஷயம். ஆனா நம்ம சண்டை போடுறது இவங்களுக்காக மட்டும் கிடையாது. இந்த பிரச்சனை இனிமேல் இருக்கக்கூடாது. காவல் அதிகாரிகளும் ரெஸ்பான்சிபிளா இனிமேல் செயல்படணும். அவங்க டேக் இட் ஃபார் கிராண்டட்னு அதிகாரத்தை கையில் எடுக்கக்கூடாது. அதுக்காக தான் நம்ம இதை பேசுறோம். இது ஒரு பெரிய ஒரு சோசியல் ப்ராப்ளம், அதுக்காக தான் இதை பேசுறோம். ஆனா இவங்க இதை எப்படி சுருக்கிடுறாங்க? அந்த ஒரு 2 தனிநபர்களுக்குள்ள அதை சுருக்கிடுறாங்க. சுருக்கிட்டு அதுக்கு நாங்க தான் சொல்யூஷன் கொடுத்தோன்ற மாதிரி அதை கொண்டு போயிடுறாங்க. இப்போ இது சிபிஐ வழக்கு நடத்தினாங்க, அவங்க பார்த்துக்கிட்டாங்க, எல்லாம் போயிட்டு இருந்தது. இப்போ உங்க கண்ட்ரோல்ல ஒரு விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னா, தூத்துக்குடி துப்பாக்கி சூட்ல சில காவலர்கள் சுடுறாங்க. 13 பேர் இறந்து போறாங்க. துடிக்க 13 பேர் இறந்து போறாங்க, கொல்லப்படுறாங்க. அந்த வழக்குல அருணா ஜெகதீசன் ஆணையம் போடுறீங்க, அருணா ஜெகதீசன் ஆணையம் கொடுக்குது, இந்த காவலர்கள் தான் சொல்லுது, எல்லாமே நடந்து முடிஞ்சு அந்த காவலர்கள் மீது ஒரு காவலர்கள் மீது கூட உங்களால ஒரு நடவடிக்கை எடுக்க முடியல. அப்போ டைரக்டா உங்களுடைய அதிகாரம் இருக்கக்கூடிய இடத்துல நீங்க நடவடிக்கை எடுக்காம, அதிகாரமே இல்லை, நீதிமன்றம் பண்ணுது, சிபிஐ வாதாடுறாங்க, இது இங்க வேற கணக்கு, இது உங்களுக்கு சம்மந்தம் இல்லை. ஆனா இங்க கிரெடிட் எடுத்துக்கிறீங்க. உங்களுக்கு அதிகாரம் இருக்கு, தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டு அதிகாரம் பயன்படுத்தி நீங்க நடவடிக்கை எடுக்கலாம். ஆனா அங்க ஒண்ணும் பண்ணல. சிம்பிள். என்னன்னா, இங்க ஒரு சிஸ்டம் இருக்கு, இது ரொம்ப அநீதியான ஒரு சிஸ்டமா இருக்கு. ஒடுக்கப்பட்ட மக்களை ரொம்ப மோசமான சிஸ்டம் நடத்துது. இந்த சிஸ்டம் அரசியல்வாதிகள் கையில் அதிகமான அதிகாரத்தை கொடுக்குது. நிறைய தவறுகள் நடக்குது. இந்த தவறுகளால் மக்களுக்கு நிறைய பாதிப்புகளும் ஏற்படுது. இந்த சிஸ்டம்ல நிறைய குறைகள் இருக்கு. ஆனா இந்த சிஸ்டமால யாருக்கு லாபம் இருக்கு? இங்க இருக்கக்கூடிய அரசியல் வர்க்கத்துக்கு இந்த சிஸ்டமால லாபம் இருக்கு. மக்களுக்கு அதனால பாதிப்பு ஏற்பட்டாலும், காவல்துறைக்கு அது கெட்ட பேரை வாங்கி கொடுத்தாலும், அரசியல்வாதிகளுக்கு இந்த சிஸ்டமால லாபம் இருக்கு. உங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி அதிகாரிகளை யூஸ் பண்ண முடியுதுல்ல உங்களுக்கு. ஸோ அதனால தானே இந்த பவர்ஸ் எல்லாம் கொடுக்குறீங்க நீங்க. ஸோ அப்ப இந்த சிஸ்டமால மக்களுக்கு பாதிப்பு இருந்தாலும் ஆளும் வர்க்கத்துக்கு, அரசியல் வர்க்கத்துக்கு லாபம் இருக்கு. ஸோ அதனால இதை பாதுகாக்கிறாங்க. நீங்க சொன்னீங்களே, தவறு செஞ்சவங்க எல்லாம் தூக்கி வெளில போட்டுருக்கலாமே நீங்க சொல்றீங்க. அது ஏன் பண்ணாம இருக்காங்க? ஏன்னா சிஸ்டம் அவங்க பாதுகாக்கிறாங்க. நீங்க சொன்ன விஷயத்தெல்லாம் செஞ்சாச்சுன்னா சிஸ்டம் ரிஃபார்ம் ஆயிரும். இவங்க கிளியர் கட்டா சொல்றாங்க, தவறுகளை நாங்க தட்டி கேட்க மாட்டோம், இந்த சிஸ்டம் இருக்கிற மாதிரியே இருக்கணும், அப்பதான் எனக்கு லாபம். நீங்க சொல்ற மாதிரி எங்கெல்லாம் தவறு நடக்குதோ அதெல்லாம் தட்டி கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, தவறு பண்றவங்களாம் தண்டிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, சிஸ்டம் ரிஃபார்ம் ஆயிரும், சிஸ்டம் கரெக்ட் ஆயிரும். சிஸ்டம் கரெக்ட் ஆச்சுன்னா அது வழியா அரசியல்வாதிகள் லாபம் இருக்காது, மக்களுக்கு லாபம் இருக்கும். ஸோ அப்போ அரசியல்வாதிகள் சிஸ்டம் அவங்க கைக்குள்ள வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. ஸோ இது அரசியல்வாதிகளுக்கு பவரும் கொடுக்குது. ஸோ அதனால இது அவங்க ரிஃபார்ம்லாம் பண்ணுறதுக்கு அவங்க ரெடியாக இல்லை. இன்னைக்கு இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கும்போதும் ஏறக்குறைய 30 பேர் இன்னும் இந்த லாஸ்ட் 5 இயர்ஸில் இறந்துருக்காங்க. அதை பற்றியும் அவங்க பேச மறுக்கிறாங்க. ஸோ அவங்க இதை இண்டிவிஜுவலாக மாற்றுறாங்க. இதை ஒரு இஷ்யூவாக பார்க்காம, ஒரு பெரிய சோஷியல் இஷ்யூவாக பார்க்காம, இதை ஒரு இண்டிவிஜுவல் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமா இதை சுருக்கிடுறாங்க. ஸோ இன்னைக்கு தமிழ் மக்கள் பொறுத்தளவில் ஜென்ரலாக நீங்கள் பப்ளிக் கிட்டலாம் பேசுனீங்கன்னா ஒன்றும் பெருசாக கஸ்டோடியல் இடத்துல இல்லைன்னு நினச்சிட்டு இருப்பாங்க. இன்னைக்கும் நடந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு வருஷமும் 6-7 கஸ்டோடியல் இடத்துல நடந்துட்டு இருக்கு. ஆனால் அது எதுவுமே நடக்கல போல. ஏன்னா மக்களோட மைண்ட் எப்படி இருக்கும்? நடந்தா பேசுவாங்க, பேசலன்னா அப்போ நடக்கல.
ஊடகங்களும் அதை பெருசா கேரி பண்ணல, கொண்டு போய் மக்கள் கிட்ட பண்ண மாட்டாங்க. அதுதான் பிரச்சனை. இப்போ யூடியூப் பேசலாம் அதெல்லாம் ஓகே, ஆனா மெயின் ஸ்ட்ரீம் மீடியா பேசும்போது அதுக்கான ஒரு கிரெடிபிலிட்டி இருக்கு. இப்ப நம்ம பேச நம்ப மாட்டாங்க, இவங்க யூடியூபர்ஸ் தானே. இப்போ ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியால முக்கியமான ஒரு தொலைக்காட்சி நிறுவனம் அதை பேசுறாங்கன்னா அது நம்பிக்கை இருக்கு. இப்பயும் நான் எதுக்கு அந்த பிபிசி ஆர்டிகிள் சொல்றேன், இப்போ நான் ஒரு ஆர்டிகிள் போடுறேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு அதிகமாக ரிசர்ச் பண்ணி போட முடியும், ஆனால் அதுக்கு பெரிய வெயிட்டேஜ் இருக்காது. ஆனால் அந்த பிபிசி ஆர்டிகிளுக்கு வெயிட்டேஜ் இருக்கு. அந்த ஆர்டிகிள் பப்ளிஷ் பண்றாங்க, யாரும் பெருசாக மறுப்புலாம் தெரிவிக்கல, அப்போ அதில் வரக்கூடிய விஷயங்கள் உண்மை. ஸோ மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அந்த விஷயத்த பண்ணணும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி தமிழ்நாட்டில் மீடியா இன்னைக்கு ஒன்றுமே கிடையாதுங்க, வேஸ்ட்டுங்க. அவங்க தமிழ்நாட்டோட மெயின் ஸ்ட்ரீம் மீடியா கம்ப்ளீட்லி யூஸ்லெஸ். முன்னாடி கூட நான் பார்த்துருக்கேன், நிறைய பத்திரிகையாளர்கள் இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் இருப்பாங்களே, டிவியில் போய் பேசுகிறவங்களாம் இருப்பாங்க, அவங்க டிஃபெண்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவோட இன்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கிறனால அவங்க மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை ரொம்ப அட்டாக் பண்ண மாட்டாங்க. இன்னைக்கு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவோட சேர்ந்து பயணிக்கக்கூடிய நிறைய பேர் ஓப்பனாக மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை அட்டாக் பண்ணுறாங்க. அதுக்கான காரணம் என்னன்னா, இன்னைக்கு அவங்களாலே டிஃபெண்ட் பண்ண முடியல. மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அந்த அளவுக்கு மோசமாக இருக்குது. எலெக்ஷன் டைமில் பாருங்கள், இன்னைக்கு எவ்வளோ பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு எலெக்ஷன் தமிழ்நாட்டில். ஆனால் எலெக்ஷனில் எதை வச்சு அவங்க பேசுகிறாங்க, வெறுமனே யாருக்கு எவ்வளவு பெர்சன்டேஜ் ஓட்ஸு, இவங்க முந்தி போகிறாங்களா அவங்க பிந்தி போகிறாங்களா, இதான் நமக்கு தேவையா? கேம்பெயினுமே அப்படிதான் போயிட்டு இருக்கு. கேம்பெயினும் அப்படிதான் போயிட்டு இருக்கு. எடப்பாடி ஒன்று சொல்கிறாரு, அதாவது ஒரு மாநில அரசியல், இங்கே மாநில எலெக்ஷன் நடக்குது, அப்படி இருக்கும்பொழுது சட்ட ஒழுங்கு பிரச்சனை எப்படி இருக்கு, வேலை வாய்ப்பு இருக்குதா, தொழில்துறை வளர்ந்துருக்கா, இப்படி இஷ்யூவை வச்சுதானே ஒரு டிபேட் நடக்கும். கம்ப்ளீட்டா பர்சனலைஸ்டான அட்டாக்ஸ் போயிட்டு இருக்கு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இஷ்யூ பேஸ்டா போகாம மக்களை பயங்காட்டுறது. இப்ப திமுகவை எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ வரைக்கும் நான் பார்த்த அளவில் வெறுமனே பாஜக எதிர்ப்பை மட்டும்தான் அவங்க கேம்பெயின்ல கொண்டு போறாங்க. பாஜக வந்தா இதெல்லாம் நடந்துரும். இபிஎஸ் சொல்றாரு, இது அசம்பிளி எலெக்ஷன்றதே மறந்தவங்க பேசிட்டு இருக்காங்கன்னு. அசம்பிளி எலெக்ஷன் வரும்போது லோக்கலைஸ்ட் இஷ்யூஸ் எவ்வளவு இருக்கும், மக்கள் பிரச்சனைகள் எவ்வளவு நீங்க பேசலாம், அதெல்லாம் எதுவும் பேசாம உங்க சாதனைகளை பேசுங்க. நீங்க ஆளுங்கட்சி சாதனைகளை பேசுங்க, அது எதையும் பேசாம வெறுமனே பாஜக எதிர்ப்புன்ற ஒரே விஷயத்தை இப்ப பேசிட்டு இருக்கீங்க. நிறைய வீடியோஸ் எல்லாம் பாக்குறேன், அது எல்லாமே பாத்தீங்கன்னா வெறும் பாஜக எதிர்ப்பு மட்டும்தான் இருக்கு. இப்ப கூட நான் ஒரு இன்னைக்கு காலை நியூஸ் பேப்பர்ல பாக்குறேன், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு போட்டோவை கையில தூக்கிட்டு இருக்காரு, இபிஎஸ் அவர்கள் படுத்திருக்க மாதிரி தரையில. இது வந்து இப்ப நீங்க பொலிட்டிக்கலா ஒரு அட்டாக் வைக்கலாம், இது ரொம்ப பர்சனலைஸ்டா இருக்குல்ல, எதுக்கு அவரை பர்சனலா இப்ப அட்டாக் பண்ணணும்? இபிஎஸ் அவர்கள்கிட்ட ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. அவர் 5 வருஷம் ஆட்சி பண்ணியிருக்காரு, நிறைய தவறுகளை பண்ணியிருக்காரு. ரெண்டாவது எதிர்கட்சி தலைவராகவும் ஒரு 5 வருஷம் வந்திருக்காரு, அங்கேயும் நிறைய தவறு பண்ணியிருக்காரு. பெருசா ஆக்கப்பூர்வமா எதுவும் பெருசா பண்ணல. பொலிட்டிக்கலா நீங்க எவ்வளவோ அட்டாக்ஸ் வைக்கலாம், அந்த போட்டோ தூக்கி எதுக்கு அப்படி காட்டணும்? இப்ப நம்ம வந்து சாதாரண ஒரு ஆள், நம்ம யூடியூப் தான் வச்சிருக்கோம், நமக்கு பெரிய அரசு பொறுப்பு கிடையாது, பெரிய ஸ்டேட்டஸ் கிடையாது, நம்மலாம் பெரிய செல்வந்தர்களோ பெரிய பிசினஸ் மேனோ இண்டஸ்ட்ரியலிஸ்டோ பெரிய பவர்ஃபுல் பொலிட்டிஷியனோ கிடையாது. ஆனா நம்ம கூட இப்படி ஒரு இதை காட்டணும்னா அது ஒரு ஹைலி பர்சனலைஸான அட்டாக்கா இருக்குல்ல. ஸோ வேண்டாம் அப்படின்னு தான் யோசிப்போம். ஸோ இப்போ ஒரு பெரிய ஒரு லீடர், அவர் டெப்யூட்டி சிஎம்மா இருக்கார், அதை தவிர்த்துருக்கலாம். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் இவங்களும் தவிர்த்துடணும், அவங்களும் அந்த மாதிரி பர்சனல் அட்டாக்ஸ்லாம் பண்ணக்கூடாது. இபிஎஸ் தரப்புலையும் பண்ணுறாங்க நிறைய பர்சனலைஸ்டான அட்டாக்ஸ்லாம், ரெண்டு பேருமே அதை ஸ்டாப் பண்ணணும். பர்சனலைஸ்டாக பண்ணும்போது அதை இஷ்யூவாக மாற்றணும். நீங்கள் பாருங்க, நான் பிரச்சனையை பேசிக்கிட்டு இருக்கேன், அவங்க பர்சனல் அட்டாக்ஸ்குள்ள வந்துட்டாங்க. ஆனால் இப்போ ரெண்டு தரப்புமே இதை பண்ணுறதுக்கான காரணம் என்னன்னா, இஷ்யூஸை பேசுறதுக்கு இவங்க பக்கம் நியாயம் இல்லை, ரெண்டு தரப்புக்குமே. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க, பர்சனல் அட்டாக்ஸ் மட்டும்தான், இஷ்யூஸே பேசுறது கிடையாது. அப்புறம் இன்னொரு சைடில் ஃபால்ஸான ப்ராமிஸ், நாங்கள் இலவசமாக அதை பண்ணிடுவோம் இதை பண்ணிடுவோன்னு. சாரி, உங்களை ஸ்டாப் பண்ணிட்டே இருந்தேன். இல்லை ஒன்றும் இல்லை, என்னன்னா பிஜேபி வந்துடும். நேற்று கூட இவர் ஸ்டாலின் அவர் சொல்லியிருந்தார், மும்மொழி வந்து திணிச்சிருவாங்க, இது ஒரு கலாச்சார போர் வந்து நடந்துடும் அப்படின்னு. ஆனால் ஒரு மாநில அரசியல் ஒரு எலெக்ஷன் நடக்குதுன்னும் பொழுது சட்ட ஒழுங்கு, வேலைவாய்ப்பு, மற்ற விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணாமல் வெறும் பூச்சாண்டியை வச்சே ஓட்டு வாங்கிட்டு இருக்காங்க. இது எத்தனை எலெக்ஷன் தாங்கணும்னு நினைக்கிறீங்க? சிம்பிளுங்க, இது இனிமேல் தாங்காது, இது முடிவுக்கு வந்தாச்சு. ஆனால் இப்போ விஷயம் என்னன்னா, இப்போ நான் அதிமுக பாஜகவுக்கு நான் ஓட்டு போடுறேன்னா எனக்கு பிஜேபி வேணும்னு அர்த்தம் இல்லையா? மக்களோட தீர்ப்பு அதுன்னு அர்த்தம். அதே மாதிரி நான் திமுகவுக்கு ஓட்டு போடுறேன்னா எனக்கு பிஜேபி வேண்டான்னு அர்த்தம். அதோட முடிஞ்சது. பிஜேபியை வரடாமல் தடுக்கிறதுலாம் உங்க வேலை. அதுக்கப்புறம் வந்து என்கிட்ட வந்து அதுக்கப்புறம் பிஜேபி பூச்சாண்டியை காட்டிக்கிட்டே இருக்கக்கூடாது, 24 hours 365 days காட்டிக்கிட்டே இருக்கக்கூடாது. நான் உங்களுக்கு ஓட்டு போடுறேன்னாலே எனக்கு பிஜேபி வேண்டான்னு அர்த்தம். ஏன்னா நீங்க பிஜேபி எதிர்த்து தான் ஓட்டே கேட்குறீங்க. அப்ப நான் உங்களுக்கு ஓட்டு போடுறேன்னா எனக்கு பிஜேபி வேண்டான்னு தான் அர்த்தம். அப்ப அங்கேயே முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் நீங்க சைட்ல தான் காட்டணும், அதுக்கப்புறம் நீங்க ஆக்ஷன்ல காட்டணும். என்னோட மாநில நலன்களை நீங்க பாதுகாக்கணும். நீட்டுக்கு எதிராக நீங்க சண்டை போடணும், ஃபண்ட்ஸ் வரலன்னா அதை வாங்கணும். அதுக்கப்புறம் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்க கூடாது. ஃபண்ட்ஸ் கொடுக்காம இருக்காங்க பாருங்க,
மொழியை திணிச்சிருவாங்க, ஹிந்தி மொழி திணிச்சிருவாங்க, அதெல்லாம் என்கிட்ட கொண்டு வரக்கூடாது. நீங்க அதை சரி செய்யணும். அதுக்கு தான் நான் உங்களுக்கு கையில் அதிகாரம் கொடுத்துருக்கேன். பிஜேபி வேண்டாம்னு நீங்க சொன்ன கதையை கேட்டுதான் உங்களுக்கு நான் ஓட்டு போட்டிருக்கேன். வந்ததுக்கு அப்புறம் நீங்க சொன்ன மாதிரி ஆக்ஷன்ல தான் காட்டணும். ஆனா ஆக்ஷன்ல காட்டின விஷயம் என்ன? எல்லாத்தையுமே பிரச்சாரமா தான் மாத்துறாங்க, நரேட்டிவா செட் பண்ண தான் முயற்சி பண்றாங்க. நீட்டை வச்சு ஒரு அரசியல் பண்றது, ஃபண்ட்ஸ் வரலன்னு நீங்க சொல்றதுக்கு அங்க இல்ல. ஃபண்ட்ஸை எப்படி வாங்கணும்னு நீங்க யோசிக்கணும். அதுக்கு என்னோட ஹெல்ப் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு வர வேண்டிய ஃபண்ட்ஸ் வரவில்லை, நம்ம ஃபண்ட்ஸை வாங்கணும், அதுக்கு மக்கள்லாம் சேருவோம், சேர்ந்து நம்ம அரசு மேல அழுத்தம் போடுவோம். நாங்க ஃப்ரண்ட்ல வந்து நிக்கிறோம், திமுக காரங்க பெரிய பெரிய போராட்டங்கள் நடத்துறோம், நீங்க வந்து சேர்ந்துக்குங்க. அதை எதுவும் பண்ணாம சும்மா டிவி டிபேட்ல வந்து உட்காந்துட்டு ஃபண்டு தரலன்னா அப்ப எனக்கு பாதிப்பது. நான் டாக்ஸ் பே பண்றேன், எனக்கு வர வேண்டிய பணம் வரலன்னா எனக்கு பாதிப்பது. அப்ப நீங்க தான் பதில் சொல்லணும். எனக்கு வர வேண்டிய பணம் ஏன் வரல, ஏன் நீங்க வாங்கல, அது உங்களோட தோல்வி. அதை ஏதோ பெரிய விஷயமா நீங்க பேசிட்டு இருக்கீங்க, அது உங்களோட தோல்வி, அதை முதல்ல ஏத்துக்கணும். ஸோ அதனால இன்னைக்கு பார்த்தோம்னா பாஜக பூச்சாண்டி திமுக காட்டிட்டு இருக்காங்க. அதிமுகவோட அரசியல் சிம்பிள், திமுக வந்தா உலகமே அழிஞ்சிடும். ஸோ திமுக வரக்கூடாது, இவங்க கிட்ட கேட்டா பாஜக வரக்கூடாது, இவங்க கிட்ட கேட்டா திமுக வரக்கூடாது. இவ்வளவு சிம்பிளா இவங்களோட பொலிட்டிக்ஸ் இருக்கு. ஸோ அப்ப திமுகவை காட்டி கொஞ்சம் பேரை அதிமுக ஏமாத்துறாங்க, பாஜகவை காட்டி திமுக ஏமாத்துறாங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க வந்தா அப்படின்னா ஒண்ணும் கிடையாது, நீங்க என்ன செஞ்சிருக்கீங்கன்னா ஒண்ணும் கிடையாது, சும்மா பூச்சாண்டி அரசியல் மட்டும் ஓடிட்டு இருக்கீங்க. இந்த அரசியல நமக்கு ஒரு பிரச்சனை கிடையாது. நிறைய விஷயங்கள் நம்மோட பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி.